வணக்கம். இந்த காணொலியில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்னுடைய பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். பிவைக்யூ ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பாருங்கள். 1.08, 0.36, 0.9 ஆகிய 3 எண்களின் மீப்பெரு பொது வகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிடி என்ன ஹெச்சிஎஃப் கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன். ஸோ அப்படி கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் தான். இப்போ வந்து இது எல்லாமே பாயிண்டில் கொடுத்ததால என்ன பண்ணிக்கோங்கன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னா ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஹையஸ்ட் 2 டிஜிட் வந்து வருதுங்களா, அதனால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் பாயிண்ட் எடுத்துருவோமா. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 108, 36, 90 அப்படின்னு எழுதலாங்களா. இதில் வந்து காமனாக இருக்கிறது வெளியே எடுக்கிறோம். 2 எடுக்கலாங்களா. 2 எடுத்தோம்னா 5, 4, 1, 8, 2, 16, 4, 5. இதில் இருந்து 3 எடுக்கலாம். 3 எடுத்தோம்னா 1, 24 வந்து 8, 3, 24, 6, 3, 18, 1, 3, 5, 3, 15. அகைன் இதில் இருந்தே காமனாக என்ன எடுக்கலாம்? 3 எடுக்கலாம். 3 எடுத்தோம்னா 6, 3, 18, 2, 3, 6, 5, 3, 15. அதுக்கப்புறம் இதில் இருந்து காமனாக எடுக்க முடியாது. அப்போ வந்து ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் அல்லது ஜிசிடி என்ன சேம் தான். 2 × 3 × 3. அப்போ 3, 3, 9, 9, 2, 18. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணோமா, எண்டில் என்ன பண்ணணும்? கம்பல்சரி 100ஆல் டிவைட் பண்ணோம்னா 0.18 வரும். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க. ஃபைண்ட் த HCF of 9a² b², 18b² c², 27c² a². ஸோ இது போல் HCF வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது போல் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து நீங்கள் நம்பர் கொடுத்துருந்தா நம்பரில் என்ன HCF வரும், நம்பர் என்ன காமனாக எடுக்கலான்னு பாருங்கள். 9 எடுக்கலாம். இப்போ 9 எடுத்துட்டோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கும், இந்த இடத்துல 1 இருக்கும், இந்த இடத்துல 2 இருக்கும், இங்கே வந்து 3 இருக்கும். அப்போ HCF பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 9. அதுக்கப்புறம் a² b² வந்து இது வந்து நீங்கள் போட்டு பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. இந்த சம்மில் அப்படியே பார்த்ததுமே நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் 9 அப்படின்ட்டு. ஏன்னா 9 எடுத்துட்டோம்னா எல்லாமே 9ஆல் டிவைட் ஆகும். 9 வெளியே எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து இங்கே 1 வந்துடும், இங்கே 2 வந்துடும், இங்கே 3 வந்துடும். இதில் காமனாக எதுவும் எடுக்க முடியாது. அப்போ ஆப்ஷனில் வந்து 9 இருக்கு. அகைன் நீங்கள் வந்து a² b² கொடுத்துருக்கிறதால பாருங்க HCFனா ஒரு நம்பர் நம்ம வெளியே எடுக்கிறோன்னா அது எல்லா இடத்துலையும் இருக்கணும். இங்கே a² b² இருக்கு, c² இல்லை. அப்போ வந்து சி வந்து எடுக்க மாட்டோமா. இங்க வந்து பாருங்க பிசி இருக்கு, ஏ இல்ல, அப்போ ஏயும் எடுக்க மாட்டோம். இங்க சிஏ இருக்கு, பி இல்ல, அப்போ பியும் எடுக்க மாட்டோம். அப்போ நம்பர் 9 மட்டும்தான் ஆன்சரா வரும். ஆப்ஷன் ஏ. இந்த சம் வந்து பாருங்க. இந்த சம்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? கொஸ்டினை பார்த்ததுமே வந்து 4 காமனா வெளியே எடுத்தோம்னா இங்க 1 வந்துடும், இங்க 2 வந்துடும், இங்க வந்து 4 வந்து வந்துடும். அப்போ வந்து HCFல வந்து கம்பல்சரி 4 வரும். அப்போ சியும் டியும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்ஷன்ல இருந்து எடுத்துடலாம். அப்போ 4 வந்துட்டேன்னு தெரிஞ்சுட்டு அடுத்து வந்து எல்லாத்துலயுமே காமனா பி இருக்கு, கியூ இருக்கு, ஆர் இருக்கு. இதுலயும் பி இருக்கு, கியூ ஆர் இருக்கு, இது மூணுத்துலயுமே PQR இருக்கு. இப்போ வந்து HCF பண்ணும்போது அதனுடைய பவர்ல வர்றது கம்மியானது தானே பார்ப்போம். அப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து பி பாருங்க, பி பவர்ல கம்மியா இருக்கிறது எதுன்னா p². அடுத்து கியூ பார்க்குறோம். இங்க கியூ பவர் கியூப் இருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்போ ஸ்கொயர் தான் எடுப்போம், Q². அடுத்து ஆர் பார்த்தோம்னா இதுல ஆர் தான் வந்து பவர் கம்மியானது. அப்போ HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா 4p² Q². ஆப்ஷன் வந்து பி. இந்த சம் வந்து பாருங்க. 35x⁵, y⁵, z⁴, 49 x² y z⁵, 14 xy² z² இன் மீ போவான்னா HCF என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம காமனா எது எடுக்கலாம்? 7 எடுக்கலாங்களா. 7 எடுத்தோம்னா என்ன வரும்? 5 7 35, 7 7 49, 2 7 14. இதுல இருந்து காமனா ஏதாவது எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இப்போ 7 வந்து எல்லாத்துலயுமே இருக்கு, அதனால ஆப்ஷன் எதுவுமே நம்ம ஒமிட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூணுத்துலயும் XYZ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட்ல x⁵ எக்ஸ்ல எது வந்து லீஸ்டா இருக்குன்னு பாக்குறோம். ஆல்ரெடி நம்பர் வந்து 7 HCF கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ்ல லீஸ்டா இருக்கிறது எக்ஸ் தான். வையில வந்து லீஸ்ட் பவரா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா y தான். இசட்ல வந்து பாத்தீங்கன்னா z². அப்போ வந்து இதுக்கான HCF வந்து பாத்தீங்கன்னா 7xyz². ஆப்ஷன் டி.
இந்த சம் வந்து பாருங்க ஜிசிடி அப்படின்னாலும் ஹெச்சிஎஃப்னாலும் சேம் தான், அது வந்து பார்த்துக்கோங்க. a cube b power 4 a b power 5 c square a square b power 7 c இதனுடைய HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ a b காமனா இருக்கு, சாரி, இப்போ ab இதுல இருக்கு, இதுல இப்போ c இதுல இல்லன்றதால அப்போ HCFல வந்து c வந்து நம்மளுக்கு வராது. அப்போ a ல வந்து எது லீஸ்ட்னு பாத்தீங்கன்னா a தான் இங்க வந்து இருக்கு. b ல வந்து எது லீஸ்ட்னு பாத்தீங்கன்னா b power 4. அப்போ HCF வந்து பாத்தீங்கன்னா a b power 4, ஆப்ஷன் a. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீப்பெரு பொது வகுத்தி காண்க. 15 x power 4 y cube z power 5 12 x square y power 7 z square இதனுடைய HCF வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 15 12ல இருந்து காமனா என்ன எடுக்கலாம்னா 3 எடுக்கலாங்களா? 3 எடுத்தோம்னா 5 3 15 4 3 12. அப்போ இதுக்கப்புறம் எடுக்க முடியாது, அப்போ வந்து 3 தான் வந்து வரும். ஸோ 3 வர்ற மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்து வந்து என்னன்னு பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து இப்போ HCFன்னு தெரிஞ்சுட்டு இதுலையும் XYZ இருக்கு, இதுலையும் XYZ இருக்கு. HCF GCDன்னு கேட்டதால இருக்கிற பவர்லையே கம்மியானது பார்க்குறோம். அப்போ x ஸ்கொயர் கம்மியானது, yல y கியூப், zல z ஸ்கொயர். அப்போ HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா 3x ஸ்கொயர் y cube z square, ஆப்ஷன் B. அடுத்து வந்து பாருங்க HCF of x square minus 2xy plus y square and x power 4 y power 4 is இதனுடைய மீப்பவா வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்முலா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா மாதிரி எழுதலாங்களா? x power 4 y power 4 வந்து என்ன பண்ணலாம், நம்ம மாற்றி x square minus y square இப்படி ஹோல் ஸ்கொயர்னு இதை எழுதலாங்களா? இப்படி பண்ணோம்னா ஸ்கொயர் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 ஆயிரும், y பவர் ஸ்கொயரும் மேலே ஹோல் த பவர் ஸ்கொயரும் வந்து என்ன ஆகும் 4 ஆகும், இது வந்துடும். ஸோ இதை வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா படி எப்படி எழுதலாம்? a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b அந்த ஃபார்முலா படி வந்து எழுதலாம். ஸோ இது வந்து இதுக்காக வந்து எழுதியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதலாம்னா நம்ம வந்து இதை வந்து பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி தெரியுதா? நம்மளுக்கு தெரியும்ல a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா என்னன்னு, சாரி, a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். ஸோ a bக்கு பதிலாக இங்கே xy இருக்குங்களா? ரெண்டும் கம்பேர் பண்ணி பாருங்க, சேம் தான். அப்போ நம்ம இது என்னன்னு எழுதலாம்? x மைனஸ் y ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாங்களா? புரியும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து HCF வந்து கேட்டிருக்காங்களா? அப்போ நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? x மைனஸ் y ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், கமா இந்த x பவர் 4 மைனஸ் y பவர் 4க்கு பதிலாக நம்ம வந்து இந்த எழுதலாங்களா? x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் இன்டூ x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். இது வந்து மறுபடியும் நம்ம என்னன்னு எழுதலாம்? a பிளஸ் b இன்டூ a மைனஸ் பின்னு இதை எழுதலாங்களா? இதை வந்து என்ன எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா a பிளஸ் b இன்டூ a மைனஸ் பின்னு எழுதலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் படி எப்படி எழுதலாம்னா x மைனஸ் y ஹோல் ஸ்கொயர் கமா x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் இன்டூ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா பயன்படுத்தணும்னா a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. அப்போ x பிளஸ் y இன்டூ x மைனஸ் y. அப்போது இதில் இருந்து x மைனஸ் y எடுக்கலாம், இதில் இருந்து ஒரு x மைனஸ் y காமனாக எடுக்கலாங்களா? எடுத்தோம்னா என்ன வரும்? இங்கே வந்து ஒரு x மைனஸ் y இருக்கும், இதில் வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் இருக்கும், இந்த x பிளஸ் yயும் வந்து இங்கே இருக்கும். இதுக்கப்புறம் இதில் இருந்து ஏதாவது காமனாக எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியாது. அப்போ HCF என்ன வரும்? காமனாக எடுத்த x மைனஸ் y வந்து வரும். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி. சாரி, மேலே ரெண்டு சம்மும் ஒரே சம்மா தான் கொடுத்துருக்காங்க, ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து இதுலையும் பாருங்கள் ஆப்ஷன் அதே வந்து சேமாக கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் y என்றது வரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம். a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இந்த ஈக்குவேஷனுக்கு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா பயன்படுத்தியிருக்கோம். a + b இன்ட்டு a மைனஸ் பி அந்த ஃபார்முலா வந்து பயன்படுத்தி இதை வந்து அதாவது அதை விரித்து எழுதி அதுக்கப்புறம் வந்து அதில் இருந்து காமனாக எக்ஸ் மைனஸ் y வந்து எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் ரிப்பீட் பண்ணி கூட மறுபடியும் இது பாருங்கள், புரியும். ஸோ நெக்ஸ்ட் கீழே இருக்கிற சம்மு பாருங்க, இந்த மேலே இருக்கிற அதே சம்மு வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்த சம் வந்து பாருங்க, அடுத்த சம்மு வந்து இப்போ இதே மெத்தட் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சம் வந்து பாருங்க, x² + 4x - 12, x பவர் கியூப் + 6x² - 16x என்பனவற்றின் மீபேவா HCF என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து காமனாக எடுக்கிற மாதிரி நம்ம பிரித்து எழுதணும். எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பாருங்க, x² ப்ளஸ் இங்கே 12 இருக்கா, அப்போ வந்து நான் 12க்கு சம்மந்தமாக யோசிச்சு தான் எழுதணும். அப்போ எப்படி எழுதலாம்னா 6x - 2x - 12. இப்போ வந்து பாருங்க 6xல இருந்து -2x போயிடுச்சுன்னா 4x வருமா, அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் வந்துட்டு நான் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற வேல்யூ லெஸ் பண்ணால் இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன் வந்துடணும். இந்த இதை தான் வந்து நான் இப்படி வந்து நான் காமனாக இருக்கிறது எடுக்கணுன்றதுக்காக 6x - 2xன்னு எழுதியிருக்கேன். 6xல இருந்து -2x போச்சுன்னா என்ன வரும், இங்கே கொடுத்துருக்கிற +4x வந்து வந்துடும். இப்போ இதில் இருந்து பாருங்க, இது ரெண்டுத்துல இருந்து காமனாக x எடுக்கலாங்களா, x வெளியே எடுத்துனேன்னா x + 6 அப்படின்ட்டு வரும். இது ரெண்டுத்துல இருந்து நான் என்ன பண்ணலாம், -2 காமனாக எடுக்கலாம். எடுத்துனேன்னா x + 6 வரும். இப்போ இதில் இருந்து x + 6 வெளியே எடுக்கலாங்களா, x + 6 வெளியே எடுத்துனேன்னா இங்கே இருக்கக்கூடிய x இந்த -2 சேர்ந்து x - 2 அப்படின்ட்டு வரும். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிச்சது. இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு வந்த ஆன்சர். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கும் இதே போல் வந்து நான் எழுதணும். அதை வந்து எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x³ இங்கே 16 இருக்குது. அப்போ வந்து நான் வந்து 8x² - 2x² எழுதுறேன். 8x²லேருந்து -2x² கழிச்சோம்னா 6x² வந்து வந்துடும், -16x. நான் இதில் இருந்து x² வந்து காமன் எடுக்கலாங்களா, அப்போ x² காமன் எடுத்துனேன்னா x + 8 வரும். இதில் இருந்து நான் -2x வந்து காமன் எடுக்கலாங்களா, -2x வெளியே எடுத்துனேன்னா x + 8 வந்துடும். இது உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்க, -2x × x - 2x². இதை வந்து இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா -2x × 8ன்றது -16xன்றது வந்துடும். இப்போ இதில் இருந்து நான் x + 8 காமனாக எடுக்கலாம். x + 8 × x² - 2x இருக்கா, நான் இதில் இருந்து மறுபடியும் என்ன பண்ணலாம், x வந்து காமன் எடுக்கலாம். x + 8 x × x - 2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்துலையும் கம்பேர் பண்ணி நம்ம ஒன்று காமனாக எடுக்கணும்னா எதை எடுக்கலாம், x - 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ காமனாக இருக்கிறது தான் என்னது வரும், நம்மளுக்கு HCF வரும். x - 2ன்றது தான் நம்மளுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. ஸோ நீங்கள் இப்படியே கம்பேர் பண்ணிகிட்டே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நான் எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் இந்த ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 எழுதிட்டு கூட பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது இதில் இருந்து காமனாக எடுக்க முடியுது, x - 2 தான். அப்போ HCF வந்து பார்த்தீங்கன்னா x - 2 ஆப்ஷன் பி. பாருங்க, 2x² - x - 1, 4x² + 8x + 3 இன் மீப்பெரு பொது வகுத்தி HCF என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னாலும் HCF தான். ஸோ இதை எப்படி போடலாம்னா இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் x = 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பண்ணோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து என்ன வரும், 2x², எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் வந்து -1 கிடைக்குங்களா. இதில் வந்து x = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 3n கிடைக்கும். அப்போ -1, 3னுடைய HCF என்ன வரும், 1 தான் வரும். -1லாம் போடக்கூடாது, -1 தான் வரும். இப்போ 1 கொண்டு போய் இதோட மல்டிப்ளை பண்ணுங்க, 1 × -1 -1, 1 × 3 3. அப்போ HCF வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு,
1n கிடைச்சிருக்கு. இப்போ இதை வச்சு எப்படி ஆப்ஷன் கண்டுபிடிப்போம்னா, இப்போ ஆப்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் 0 போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 போட்டோம்னா 1n கிடைச்சிட்டா. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர். ஸோ ரிமைனிங் ஆப்ஷனும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பி ஆப்ஷன் வந்து பாருங்க, எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து 1 போட்டோம்னா என்ன கிடைக்கும், -0 சாரி 1 போட்டோம்னா 0ன்னு கிடைக்கும். அப்போ வந்து அது கிடையாது. இங்க வந்து எக்ஸ் வந்து 0 போட்டோம்னா 3n கிடைக்கும். நம்மளுக்கு HCF இங்க 1 தானே கிடைச்சிருக்கு, அப்போ 1 தான் வரணும். அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா -1n வருது. x = 0ன்னு போட்டோம்னா -1n வருது, இதுவும் வராது. ஸோ இதை வந்து மாற்றி சொல்லியிருப்போம். 1 - 1 x = 0ன்னு போடுறோம், -1 கிடைக்கும். அப்போ ஆப்ஷனும் பி கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏன்றது கரெக்ட் ஆன்சர். இந்த சம்மு பாருங்க, 6 × 2x² - 3x - 2, 8 × 4x² + 4x + 1 மற்றும் 12 × 2x² + 7x + 3 ஆகியவற்றின் மீபோவா HCF என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி நம்பர் வந்து இதுக்கு காமனா தனியா இருக்குன்னா இதுக்கு செப்பரேட்டா HCF வந்து கண்டுபிடிச்சிருங்க. 6 × 8 × 12 அப்படின்னு கண்டுபிடிச்சிருங்க. இதுல இருந்து காமனா 2 எடுக்கலாம். 2 எடுத்தோம்னா 3 2 6 4 2 8 6 2 12. இதுல வந்து 3 எடுக்க முடியும், இதுல எடுக்க முடியாது. அதனால HCF வந்து 2. இந்த 2ன்றது செப்பரேட்டா வச்சுக்கோங்க, இது செப்பரேட். ஸோ இப்போ ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பார்த்தோம்னா 2 இருக்கா. ஸோ இதை நீங்க கண்டுபிடிச்சதுமே ஆப்ஷன் பிஎன் போட்டு போயிடலாம். இருந்தாலும் அதுக்கு உள்ள இருக்கிறதுக்கு வந்து எப்படின்றதை செக் பண்ணுவோம். இப்போ என்ன பண்றோம், முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த மெத்தடை யூஸ் பண்றோம். x = 0ன்னு போட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து -2 கிடைக்கும், மீதி எல்லாம் 0 ஆயிரும். இதுல இருந்து 1 கிடைக்கும், இதுல இருந்து 3 கிடைக்கும். அப்போ இதுக்கு வந்து தனியா HCF எடுத்தோம்னா என்ன வரும், 1n தான் வரும். 1 × 2 -2, 1 × 1 1, 1 × 3 3. அப்போ HCF வந்து 1. இப்போ வந்து கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 0 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்குறோம். இதுல வந்து 0 சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும், 3 வரும். ஆக்சுவலி HCF இங்க 1 வந்திருக்குல்ல, அதுதான் வரணும். அதனால இது கிடையாது. இங்க 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 வரும், அப்போ இதுவும் கிடையாது. இங்க 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த 3 வந்து அப்படியே வரும், அப்போ இதுவும் கிடையாது. இங்க 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா ரிமைனிங் இருக்கக்கூடிய 1 வரும். HCF நம்மளுக்கு 1. ஸோ இது கரெக்ட். ஆல்ரெடி இங்க 2 கண்டுபிடிச்சிருக்கோம், அது 2 × 10 வந்துடும். அது வந்து பார்த்துக்கோங்க. இந்த சம்மு வந்து பாருங்க, ஈஸி மெத்தட் தான். அதே x = 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 0 சப்ஸ்டிட்யூட் பண்ண இங்க என்ன வரும், -2 வந்து கிடைக்கும். இதுல 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா -6 வந்து கிடைக்கும். இதுல வந்து 0 இது பண்ணா 2 வந்து கிடைக்கும். இதுல இருந்து காமனா என்ன எடுக்கலாம், ஸோ 2 எடுக்கலாங்களா. 2 எடுத்தோம்னா -1 -3 -1. அப்போ HCF என்னன்னு பாத்தீங்கன்னா 2. அப்போ 2 × -1 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மல்டிப்ளை பண்ணி பார்த்தா இந்த நம்பர் வந்து அது கரெக்டா HCF எடுத்திருக்குன்னு அர்த்தம். 2 × -1 -2, 2 × -3 -6, 2 × 1 2. அப்போ HCF வந்து பாத்தீங்கன்னா 2ன்னு வரணும். இப்போ கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ல x = 0 வந்து போட்டோம்னா இங்க மைனஸ் வரும், இது வராது. -3 வரும், இதுவும் வராது. இது வந்து பாத்தீங்கன்னா +1 வராது. நம்மளுக்கு 2 தானே வரணும். அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த சம் வந்து பாருங்க, x² - 6x + 9 மற்றும் x³ - 27 இன் மீப்பெரு பொது காரணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேம் வந்து நீங்க வந்து x = 0 அந்த மெத்தட் வந்து பயன்படுத்தோம்னா 9 வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 27 வந்து வருங்களா. 0 போட்டோம்னா -27ன்னு வரும். இதுல இருந்து காமனா 9 எடுக்கலாம். 9 எடுத்தோம்னா 1 3 9 27 -3n வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 1 9 9 9 3 27 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -27ன்றது வந்துட்டு. அப்போ HCF வந்து 9ன்றது நம்மளுக்கு வரணும். ஸோ நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகலைங்க. ஏன் அப்படின்னா இப்போ எல்லாமே வந்து இங்கே -9 கொடுத்துட்டாங்க. ஒருவேளை +9 கொடுத்துருந்தோம்னா நம்ம வந்து இதை வந்து போட்டு போயிருப்போம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே x³ - 29 இந்த a³ - b³ அந்த ஃபார்முலாவை வந்து பேஸ் பண்ணி வந்திருக்கு. அப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன இது வந்து பாருங்க, x a² - b² அந்த மெத்தட் ஃபார்முலாவில் வந்திருக்கு. இது a³ - b³ ஃபார்முலாவில் வந்திருக்கு. இதை வந்து எப்படி எழுதலாம்னா x - 3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. x² + a² + b² + c² சாரி a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும்,
எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர் என்ன 9 வரும். 2xb என்ன மைனஸ் 2 3 6 எக்ஸ் 6xன்றது வரும். ஸோ அந்த மெத்தடில் வந்து வருதுங்களா இது. இது வந்து பாருங்க ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அந்த ஃபார்முலாவில் வருதா. இதை வந்து எப்படி எழுதலாம், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாங்களா. அப்படி எழுதணுன்னா இது எப்படி எழுதலான்னா, இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர், இதை வந்து ஏ கியூப் மைனஸ் 3 கியூப்னு எழுதலாங்களா. அப்படி எழுதணும்னா எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஏ வந்து எக்ஸ் கியூப், பி வந்து 3 கியூபா, அப்போது பி வந்து 3n வரும். அப்போது 3x ப்ளஸ் பி ஸ்கொயர், பி வந்து என்னவா இருக்குது இங்கே 3 3 3 9. ஸோ இப்படி வரும். ஸோ இது ரெண்டுத்தில் காமன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3. அப்போது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி, ஆப்ஷன் வந்து பி. ஸோ இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியங்க, அதனால் ஃபார்முலாவை வந்து படிச்சுக்கோங்க. a minus b whole square is equal to a square minus 2ab plus b square. நீங்கள் இந்த இப்படியும் எழுதலாம், இல்லைனா a square plus b square minus 2abன்னு எழுதலாம். அப்புறமா வந்து இந்த ஃபார்முலா a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square. ஸோ இது ரெண்டுத்தில் காமனாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. நம்மளுக்கு HCFன்றதால எக்ஸ் மைனஸ் 3ன்றது ஆன்சராக வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.